நற்பவி நற்பவி நற்பவி. கேளிக்க சித்தருக்கு நன்றி, சுந்தரானந்தருக்கு நன்றி, என் ஆன்மாவிற்கு நன்றி, என் மனதிற்கு நன்றி, என் தாய் தந்தைக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி, நடந்த நன்மைகளுக்கு நன்றி, நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி, நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி, என் இசைக்கு நன்றி. ஆக மொத்தம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? சில பேர் கேட்டாங்க, சார் கேளிக்கை சித்தரை பற்றி அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. சூட்சமமாக இருக்கிறது தான் சித்தர்களுடைய இது. உடனே அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் வெளிப்படுத்திட மாட்டாங்க. ஸோ தொடக்கத்தில் பட்டுப்பூச்சியாக, வண்டா, சுருட்டு வாசனையாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். எல்லாருக்கும் அவர் செலக்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் தன்னை உணர்த்திக்கிட்டார். மற்றபடி அவர் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, நம்ம எப்படி போகிறோம், அவரை வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம், எது அது பிரபஞ்சம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. கரெக்டாக எந்த நேரத்தில் அது முழுமையாக வெளிப்படணுமோ, தன்னை முழுமையாக அறிமுகப்படுத்திக்கணுமோ அந்த நேரத்தில் அவர் அறிமுகப்படுத்திப்பார். அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கோம். நான் கூட அசோக்ஜி தானே இதை பற்றி நமக்கு சொன்னார். அவர்கிட்ட கேட்டேன், அவர் எந்த நட்சத்திரம், ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரியுமா, அதற்கான ஒரு இசை நம்ம இது பண்ணலாமா அப்படின்னு. அது சூட்சமம், அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படின்னு நான் அதை பற்றி எடுத்துக்கல. ஸோ 360 டிகிரிக்குள்ளே தான் யாராக இருந்தாலும் இருக்கணும். பல சித்தர்களோட விஷயம் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய ராகு, நான் சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம எதற்காக பிறந்திருக்கோம், இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், நம்ம எதெல்லாம் ஆசைப்பட்டு பண்ணாமல் வந்தோமோ அதெல்லாம் எடுத்துன்னு இப்போ வாழ்க்கை போயின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ராகு. கேத்து, நம்ம இந்த பிறவி எடுக்கணும், நம்ம தான் செலக்ட் பண்ணோம். அப்பா அம்மா நம்மளை செலக்ட் பண்ணுறதில்ல, நம்ம தான் செலக்ட் பண்ணுவோமா. இது சித்தர்களுடைய வாக்கு. நம்ம தான் செலக்ட் பண்ணுவோமா, இந்த ஃபேமிலியில் போய் இவங்களுக்கு நம்ம நம்மளுடைய கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு அந்த ஆன்மாக்களை செலக்ட் பண்ணி நம்ம வரோம். இது சித்தர்கள் சொன்னது தான். அப்படி வர்றது உணர்த்தக்கூடியது தான் கேத்து. சரியா? இதை நல்லபடியாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஸோ கேளிக்கை சித்தர் இருக்காரா இல்லையா? அவர் 3 மாதமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, அது நடக்கலை. சில பேர் எங்களுக்கு முதல்ல அபூர்வமாக காமிச்சிது, அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை. அப்படியே எதுவாக இருந்தாலும் சித்தர்கள் வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் மட்டும்தான், குருமார்கள் மட்டும்தான். தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியாது. நம்ம கர்மா என்னமோ அதை அனுபவிக்க வந்திருக்கோம். நம்ம கர்மா என்ன அப்படிங்கிறது புரிய வைக்கிறது தான் ராகு கேத்து. அது மட்டும் இல்லை, நம்ம எதை நோக்கி போகிறோம், எப்படி போகணுன்றத வழிமுறையை கரெக்டாக காட்டக்கூடியது தசா புத்தி. இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் மெத்தட், இப்படி தான் வாழணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டில் உங்கள் போகிற போக்கில் போயின்ட்டுருக்கீங்க, பண்ணுறீங்க. அப்புறம் கஷ்டப்படும் போது அவர் இதை பண்ணல, இவர் இதை பண்ணல, அவரை கும்பிட்டோம், இவரை கும்பிட்டோம். இது தவறுங்கிறது புரிய வைக்கிறவங்க தான் சித்தர். அதுதான் கேளிக்கை சித்தர். புரிஞ்சுதா? அதே மாதிரி வழிபாடில் சில விஷயங்கள், பெண்கள் இனிமேல் தலைக்கு மேலே கை தூக்கி சுவாமி கும்பிடக்கூடாது. அது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். தலைக்கு மேலே கையை கொண்டே போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஹார்ட் சக்ரா, நீங்கள் நம்ம ஹார்ட் சக்ரா, அதாவது நம்ம கருவறைக்குள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூலாதாரம் அப்படின்னு கருவறைக்குள்ளே, நம்ம மூலாதாரங்கிறது அதான் கருவறைக்குள்ளே இருக்கிறது. கருவறைனா எது? நம்ம அம்மாவோட இது இல்லை, நம்ம கோயிலில் இருக்கிற, அதான் அதுக்கு பேர் கருவறைன்னு தான் சொல்கிறோம். ஞாபகம் இருக்கா? அதுக்குள்ளே இருக்க தெய்வம் இருக்கு இல்லையா, கீழே இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு பவர் இருக்குது. ஏன் அவங்க ராக்கால் அதை பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பாறையாலன்னா அதுக்கு ஈரத்தன்மை உண்டு. அத்தனை இயற்கைகளே அது சூடாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், குளிராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. ஸோ அதில் அவங்க சிலையை வடித்து அதுக்கு கீழே யந்திரம்ங்கிறது அது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்னு வச்சுக்கோங்களேன். அந்த யந்திரமை வச்சு ஃபுல்லாக அது ஒரு கருவறைக்குள்ளே பாருங்கள், இருட்டாக தான் இருக்கும், விளக்கு தான் இருக்கும், லைட்டு, ஃபேனு எல்லாம் இருக்காது. உள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு காஸ்மிக் எனர்ஜிஸ் வரும்போது உள்ளே அது ஹீட்டாக அது ஒரு மாதிரி வெப்பத்தை வெளிப்படுத்தும்.
ஒரு ஃப்ரீக்குவன்சியை. அந்த ஃப்ரீக்குவன்சியில் ஆராதனை காட்டுறாங்க பார்த்தீங்களா, அப்போது அந்த பஞ்சபூதங்களுடைய நெருப்பு அங்கே இது போகும்போது அதோடய பவர் ஜாஸ்தியாகி அது நம்மளை நோக்கி வரும். நம்மளுடைய எண்ணங்கள் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். அப்போ வந்து இப்போ சாமி வந்தெல்லாம் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏன்னா அவங்கள ஹார்ட் சக்கரா வீக்காக இருந்து அவங்க வந்து அப்படியே நர்வஸ் ஆகக்கூடிய ஒரு இதாக இருப்பாங்க, உணர்ச்சி வசப்பூடிய மக்கள். அவங்களுக்கு தான் வந்து அது நேராக ஹார்ட் சக்கராவில் வந்து படும்போது அவங்கள மீறி அவங்க அதை மறந்து அவங்க சாமி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஆடுறாங்க, அதை சாமி ஆடுறோம், சாமி வந்துருச்சுங்கிறோம். இதற்காக தான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லி கொடுத்த முறை, கை கூப்பி நம்ம ஹார்ட் சக்கராவை பிளாக் பண்ணணும். இந்த கையால் பண்ணும்போது டைரெக்டாக அந்த ஃபோர்ஸாக ஒரு எனர்ஜிஸ் நம்ம ஹார்ட் சக்கராவில் படாமல் நம்ம கைகள் அதை வந்து பாதுகாக்கும். இதுதான் முறை. பெண்கள் கண்டிப்பாக, ஏன்னா பெண்கள் தான் முக்கால்வாசி பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் பண்ணுற தன்மையானவர்கள், ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ஸ். அவங்களுக்கு தான் இந்த சாமி வருதுலாம் வரும். அதனால தான் அவங்க வந்து எப்போவுமே கை கூப்பி இப்படி வணங்கணுங்கிற சொல்லி கை கூப்பி இப்படியெல்லாம் போகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணுறச்சா 3ஆக மடிஞ்சு பெண்களுக்கு ஒரு நமஸ்கார முறை இருக்குது. வடக்கு நோக்கி கோயிலை சுற்றி வரீங்க, கண்ட இடத்துலலாம் நமஸ்காரம் பண்ண விடும். கோயிலை சுற்றி வந்து கொடி மரத்துக்கிட்ட நின்னீங்கன்னா கொடி மரத்தை ஃபேஸ் பண்ணி சுவாமி வந்து என்றைக்குமே உங்களுக்கு, இப்போ இதான் நார்த்துன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வடக்கு, இங்கிலீஷில் நார்த்து, சரியா? வடக்கு, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் சுவாமி இருக்கும். ஸோ நம்ம ஈஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணி எல்லாம் நமஸ்காரம் பண்ணுவோம். நான் கோயிலுக்கு போனால் நார்த்தை ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ண கற்றுக்கணும். ஆம்பளைங்க சாஷ்டாங்கமாக அப்படியே ஃபுல்லாக காலை நீட்டி நமஸ்காரம் பண்ணணும். அப்போ கை மேலே தூக்கி இது பண்ணிக்கலாம். பெண்கள் கை இப்படி வச்சுட்டு தான் நம்ம 3ஆக மடிஞ்சு தான் நமஸ்காரம் பண்ணணும். இந்த ஒரு முறைகள்லாம் இருக்குது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லாம் கும்பிட்டுட்டு வந்து நம்ம இது இருக்கு இல்லையா, கொடி மரத்துக்கு நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நவகிரகம் பக்கம் போகணும். நவகிரகத்தை போய் அதுக்கப்புறம் நம்ம சுற்றிட்டு சனீஸ்வரன் நேரக்க நின்று கும்பிடக்கூடாது, சைடில் நின்று கும்பிடணும். அப்படியே சுற்றிட்டு 9 சுற்று. சில பேர் 7 இப்படி 2 இப்படிலாம் சுற்றின்னு இருக்காங்க. ஏன்னா ராகு கேது இப்படி தான் சுற்றுதுன்னெலாம் யானா சொல்லிவிட்டான். அதெல்லாம் கிடையாது. 9 டைம்ஸ் இப்படி சுற்றுங்க கிளாக் வைஸில். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து நம்ம வெளியில் வந்துடணும். நவகிரகத்தை பார்த்ததுக்கப்புறம் திரும்ப போய் சாமியை பார்த்து இப்படின்லாம் பண்ணின்னு இருக்கக்கூடாது. சுவாமியை பார்த்து கொடி மரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணியா, அப்புறம் நவகிரகத்துக்கு நமஸ்காரம் பண்ணியா, உட்காந்தியா, அதுக்கப்புறம் எழுந்துவா. கோயிலேருந்து வெளியில் வந்த பிறகு இந்த பிச்சை கேட்குறவங்க இவங்களெல்லாம் பைசா போடவே கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. போகிறச்சே வேணால் நீங்கள் உள்ளே போகும்போது போட்டுட்டு போங்க, வரும்போது போடக்கூடாது. அங்கேருந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைச்சிருக்கும். கோயிலில் நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு அதை வரும்போது தானமாக கொடுக்கும்போது அது போயிடும். அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? இது 2வது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நவகிரக கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு வாட்டி தான் போகணும். கார்த்தால ஒரு கோயிலுக்கு போய் நவகிரகத்தை சுற்றுறது, சாயங்காலம் போய் ஒரு கோயிலுக்கு போய் நவகிரகத்தை சுற்றுறதுலாம் வச்சு விட, ஒரு நாளைக்கு ஒரே வாட்டி தான் நவகிரகத்தை சுற்றணும். இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சரியா? இப்போது இந்த சித்தர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் சூட்சமாக, கிழக்கு சித்தர்னே வச்சுக்கோங்களேன், ஒரு சொல்லி கொடுத்த சூட்சமாக எப்படி யாரை நம்ம மெயினாக ஜென்ஸு, லேடிஸ்க்கு நான் சொல்லிட்டேன், எல்லோரும் எப்படி ஹார்ட் சக்கராவில் வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படிலாம் இருக்கும்போது 12 அங்குலம் அப்படின்னா இந்த கை இப்படி இல்லை, இதுக்கு மேலே இப்படி தூக்கி நம்ம வணங்கணும். மூமேந்தர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாரையும் நம்ம இப்படி நம்ம கும்பிட கற்றுக்கணும், சரியா? இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, மற்ற தெய்வங்கள்லாம் இருக்குது இல்லையா, அம்மன், அந்த தெய்வம், நிறைய தெய்வங்களுக்கு, முருகன், சிவ, பிள்ளையார், கிருஷ்ணர், ராம, அவரை வந்து இப்படி தலைமையில் கை வச்சு நீங்கள் கும்பிடணும், சரியா? இந்த மாதிரி வணக்கங்களை நீங்கள் சொல்ல கற்றுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் குருமார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம குரு அப்படின்னும் போது தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு குருமார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த குருவாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், அந்த குருவை நெற்றி கண்ணில் இந்த கட்டை விரல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி படணும். பட்டு இந்த மாதிரி நம்ம
வணக்கம் சொல்ல கற்றுக்கணும். தாழ்ந்து வணக்கம் சொல்லும்போது இந்த நெற்றியில் இந்த கை கட்டவரல் எங்கே இருக்கும், இது வந்து குருவை ஃபேஸ் பண்ணி இருக்கும். இப்படி வணங்கணும். இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அப்பா நம்மளோட பெரியவங்க இப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அப்பா பெரியவர்கள்னால் நம்மளை ரூல் பண்ணக்கூடியவங்க. நம்ம முதலாளியாக இருக்கலாம், அரசர், அந்த காலத்தில் அரசராக இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம எப்படி ப்ரே பண்ணணுன்னா இந்த மாதிரி வாய்க்கிட்ட வச்சுக்கணும். எதுவுமே கட்டவரல் இப்படி வணக்கம் சொல்ல கற்றுக்கணும். புரியுறதா? அதுக்கப்புறம் பெரியவர்கள், மற்ற பெரியவர்களை நம்மளோட வயசில் பெரியவா இருக்கா இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம ஹார்ட்டுக்கு நேரக்க வச்சு வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அம்மா, முக்கியமான விஷயத்துக்கு வரேன். அம்மாவை எப்படி நம்ம வணக்கம் சொல்கிறது? நம்மளுடைய ஒரு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், அவங்களையும் அம்மான்னு கூப்பிடுறோம். அம்மா அப்படிங்கும்போது வயிறு இருக்கு இல்லையா, அவங்க எங்கே நம்மளை வந்து குடியிருந்த கோயில்னு சொல்லுவாங்க. இது அம்மாவுடைய கருவறை வயிறு. ஸோ வயிறுக்கிட்ட வச்சு நம்ம வணக்கம் அப்படின்னு தொப்புள் கிட்ட வச்சு வணக்கம் பாருங்க, வணக்கம் இப்படி தொப்புள் கிட்ட வச்சு வணக்கம் இப்படி சொல்லணும். புரிஞ்சுதா? நம்ம சிவன் பிரம்மா விஷ்ணுவை இப்படி, ஓகேவா, மற்ற தெய்வங்களை இப்படி, குருமார்களை வந்து இப்படி, அப்பா நம்மளுடைய முதலாளிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் வாய்க்கிட்ட வச்சு இப்படி, நம்மளோட பெரியவர்கள் யார் இருக்காங்கன்னா மற்றவங்க யாராக இருந்தாலும் வணக்கம் சொல்கிறீங்க, சின்னவன் பெரிய யாராக இருந்தாலும் அவங்க ஹார்ட்கிட்ட, அம்மாங்கும்போது வயிறுக்கிட்ட. இதை சொல்லி பழகுங்க. இதில் நமஸ்காரம் பண்ண தெரியணும், வணக்கம் சொல்ல தெரியணும். பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. நம்ம சக்ராஸ் எப்படி பிளாக் பண்ணுறோங்கிறதுலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு சக்ரா தான். இது ஒரு சக்ரா, இங்கே ஒரு சக்ரா, இங்கே ஒரு சக்ரா, இங்கே வந்து ஒரு சக்ரா, இங்கே ஒரு சக்ரா, இங்கே ஒரு சக்ரா. அதுக்கு கீழே 2 சக்ரா இருக்குது. நம்மளுடைய செக்ஸ் ஆர்கன், அதுக்கும் கீழே 2 கால்களுக்கும் கீழே நடுவில், தொடைகளுக்கு நடுவில், அங்கே தான் மூலாதாரம். புரியுதா? அந்த முதல் 2 சக்கரா விட்டு 3வது சக்கராவுக்கு நம்ம எங்கே வரோம்? வயிறு, அங்கே தான் ஆரம்பம். மணிப்புர சக்கரா அம்மாவுக்கு வரும். அப்புறம் ஹார்ட் சக்கராவுக்கு வரும். நம்ம பெரியவங்க மற்றவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்கிறதுக்கு நம்ம ஹார்ட் சக்கராவுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா, அரசர், மற்றவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கன்னா வாய்க்கிட்ட வரும், அதாவது த்ரோட் சக்கரா. அதுக்கப்புறம் நம்ம நெற்றிக்கண் இங்கே வரும், குருமார்களுக்கு இங்கே வரும். அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களுக்கு இங்கே வரும். அதுக்கப்புறம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் சூட்சமம். அந்த சூட்சமமானது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிறது சூட்சமம். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிறது நேச்சர். அங்கே எப்படி நம்ம நமஸ்காரம் பண்ணணும், வணக்கம் சொல்லணும், 12 அங்குலம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த முறையில் பண்ண கற்றுக்கோங்க. திரும்ப திரும்ப வந்து கேளைக்கு சித்தர் யார், அவரை பற்றி தெரியல, சொன்னதே சொல்கிறாங்க, அதுன்னு தெரியல, உண்மையா பொய்யான்னு தெரியல. இந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போகக்கூடாது. சித்தர்கள்ன்றது வந்து கெட்டதை நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அவர் மூலமாக இப்போ நம்மெல்லாம் சேர்ந்து நல்ல விஷயங்கள் தான் பேசின்னு இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு பவர். அவர் யாருங்கிறது முழுமையாக அவருக்கு எப்போ வெளிப்படணும்னு தோன்றதோ அப்போ பண்ணுவார். வெறும் பட்டுப்பூச்சி தான் வரணும், வண்டு தான் வரணும், அப்படியே ஸ்மெல் அடிக்குது. சுருட்டு ஸ்மெல் எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது. நம்ம சிட்டியில் இருக்கோம், தெரியாது. ஏதோ ஒன்று பொசுங்கிற மாதிரி இருந்தால் சுருட்டு ஸ்மெல்லாக, இல்லை விளக்கு அணைஞ்சி போய் அந்த ஸ்மெல்லாக, இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது கொளுத்தி விட்ருக்கானா, இந்த ஆராய்ச்சியில் போயின்னு இருக்கோம். இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம பாட்டில் நல்ல விஷயங்களை நோக்கி அவங்க சொல்லி கொடுத்தா நல்லா நினச்சி போவோம். அவருக்கு எப்போ கோயில் அமையணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? அந்த விஷயங்கள் அமைகரித்து அவரை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த கோயிலுக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணுறது, அதெல்லாம் அப்போ போய் நம்ம பண்ணலாம். நல்ல விஷயங்கள் இது மூலமாக நம்ம பேசக்கூடிய ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் என்ன வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்மளால் என்ன இப்போ நான் தானே இது சொல்ல வந்தேன். என் மூலமாக நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நிறைய விஷயங்களை. அந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறது எனக்கு சித்தர்கள் கொடுத்துருக்கிற ஒரு வேலை. கேளிக்கை சித்தர் மூலமானே வச்சுக்கோங்க. மற்ற சித்தர்களை பற்றி இதில் நான் பேசுகிறேன். முன்னோர்களை பற்றி நம்ம பேசுகிறது தப்பே கிடையாது. சித்தர்கள் எல்லாம் ஒன்று தான். ஒவ்வொருத்தரும் அந்த காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும், கரங்கம்பட்டி சித்தர் இருக்கார், ஷீரடி பாபா,
எல்லாமே சித்தர்கள் தானே. இப்போது நம்ம இந்த தலைமுறையில் அமிர்தானந்தமயி எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம சொல்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும். அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அந்த காலத்தில் சித்தர்கள் குடும்பம் இல்லாமல் இருந்தாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் குடும்பத்தோடு இருந்தவங்களாம் இருக்காங்க. சப்த ரிஷிகள், ரிஷி பத்தினிகள் இருக்காங்க. அவங்களாம் ஃபேமிலியோடு இருந்தவங்களாம். ஒருத்தர் முழுமையாக குடும்பம் சுகம் எல்லாத்தையும் அனுபவித்து ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுடைய விந்து மேல் நோக்கி போகும். அதற்கு கீழே தான் விந்து போயிடும். விந்தை மேல் நோக்கி நம்ம நகர்த்தக்கூடிய ஒரு சூட்சமம் தெரியும்னா அவன் முழுமையாக அவன் அந்த குடும்ப சுகம் தாம்பத்தியம் இதிலெல்லாம் அவன் முழுமையாக ஈடுபடும் போது தான் அவனால் முழுமையாக போக முடியுங்கிறது சித்தர்களுடைய வாக்கியம் இருக்குது. லிங்கத்தோட வடிவமே அதுதானே. யோனியும் லிங்கமும், பெண்ணுடையது யோனி, ஆணுடையது லிங்கம். ஸோ இது இணைஞ்சது தான் அந்த லிங்க வடிவம். அப்படின்னா என்ன? நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு அந்த சக்தியை வெளிப்படுத்துங்க. அது ஜஸ்ட்டு செக்ஸ் மட்டும் கிடையாது. அதுக்குள்ளே பலவிதமான சயின்டிஃபிக்காக சக்திங்கிற ஒரு விஷயம் இடைவெளி. அதான் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, அப்படி சிவம் இல்லையேல் சக்தி இல்லைங்கிறது அதான். ஸோ இதெல்லாம் புரிய வச்சு வாழ்க்கை இப்படி நோக்கி போங்கன்னு சொல்லி கொடுக்கறவர்கள் தான் சித்தர்கள். ஸோ சித்தர் யார்? நம்ம நிறைய கோயிலுக்கெல்லாம் இப்போ திருவண்ணாமலை போகிறீங்க, பழனி போகிறீங்க, நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. எந்த ரூபத்தில் நாயாக வருவாங்க, குரங்காக வருவாங்க, மனிதர்களாகவே வருவாங்க, சூட்சமும் வருவாங்க, நமக்கு யாருன்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஃபாரினர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, தெரியுதோ தெரியல, நம்ம நேரக்க ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களை பார்த்துட்டோம் ஹலோ அப்படின்னு அவங்க சிரிப்பாங்க. நம்ம தெரியல அவனை பார்த்து சொன்னால் எதுவும் தெரிஞ்சவனே பார்த்து ஐயோ இவன் வரானே, இவனுக்கு வணக்கம் சொல்லலாமா வேண்டாமா, பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா, வேறு பக்கத்தில் மேலே ஃபோனு சும்மா இல்லாத ஃபோனை காது வச்சு ஹலோ அப்படின்னு நம்ம போகிறோம். அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். முதல்ல ஒருத்தர் மதிய கற்றுக்கோங்க. யார் சூட்சமாக வரான்னு தெரியாது. முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கேன் அந்த சரஸ்வதி சபதம் கதை. கண்ணுக்கு முன்னாடி எப்போ வருதுன்னு தெரியாது, நம்ம முடிச்சுட்டே இருக்கணும். அது இஷ்டமாக தான் வரும். அது எந்த ரூபத்துலேயும் வரும். சித்தர்கள் அதுக்கு வழிவகுப்பாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. கேளக்கை சித்தரை பற்றி இனிமேல் ஆராய்ச்சி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு குழப்பிக்காதீங்க. அவர் மூலமாக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். அவர் இருப்பது உண்மை. அது மிக விரைவில் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும். அப்படிங்கிறது தான் சூட்சமும் அசோக்ஜி எனக்கு சொன்ன ஒரு விஷயம். அதை நம்பிக்கை வாழ்க்கை. நாளைக்கு காத்தால் எழுந்து போன்ற நம்பிக்கையில் தான் நம்ம தூங்குகிறோம் இல்லையா? காத்தால் எழுந்துக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நிறைய மியூசிக் தெரப்பி, நம்மளுடைய மியூசிக்கால் நிறைய பரிகாரங்கள் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் உண்மை. வாங்கினவங்கலாம் சந்தோஷமாக இருக்காங்க. மெயினாக என்ன தெரியுமா? என்ன எனக்கு புதுசாக நடந்துச்சுன்னு கேட்குறாங்க இல்லையா? நிறைய நடந்துச்சு அவங்களுக்கு. தூங்குறாங்க இல்லையா? தூங்கும்போது நடக்கும். நம்ம தூங்காமல் மூச்சுட்டே இருந்தால் நம்ம வெளி மனசு தான் நம்மளை ராகு தான் வேலை செஞ்சுட்டுருக்கான். கேது வேலை செய்யணும்னா தூங்கணும். தூங்கும்போது நம்ம எதற்காக வந்தோம், நம்ம எதற்காக இப்போது நினச்சின்னு இருக்கோம், நல்ல விஷயங்கள் நம்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி எந்த விஷயங்களை நம்ம ஆன்மா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் போய் வெளியில் செய்யணும்னா நம்ம தூங்கணும். நம்ம தூங்கி கனவு சில பேர் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய கனவு வரும். இப்போ எழுந்தால் எனக்கு என்ன கனவுன்னு எவ்வளோ டீப் ஸ்லீப், வெரி குட். அப்போ பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுது. ஆன்மா ஈஸியாக போய் அதற்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு வரும். நமக்கு அடுத்து என்ன எதற்காக பிறந்தோங்கிறத பண்ணோம். இதை இட்ஸ் அ டைப் ஆஃப் மெடிடேஷன். கண்ணை மூடி உட்காந்து மெடிடேட் பண்ணால் நம்மளால முடியாது. 1008 சத்தம் பிரச்சனை. மியூசிக்கில் அதை கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்க. எந்தெந்த ஃப்ரீக்குவன்சி நமக்கு தேவை, நம்ம கர்மாவுக்கு தேவை, நம்ம உடம்புக்கு தேவை, அத்தனையும் அந்த மியூசிக் செய்யும். வாங்கினவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சித்தர்களை வழிபடுங்க. சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேளுங்க, சொல்லித்தரேன். என்னுடைய பாடல்கள்லாம் திரும்ப கேளுங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி இதை எல்லாத்தையுமே பண்ணுங்கள். நிச்சயமாக நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நடந்துட்டுருக்கு, நடக்க போகுது. இந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை தொடருவோம். இன்னும் பல வீடியோவில் பல விஷயங்கள் சொல்கிறேன். இன்றைக்கி வழிமுறை பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லபடியாக அதை திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு செய்யுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ண குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பயந்துட்டு அவங்களையும் பயமுறுத்தாதீங்க. குருட்டு தைரியம் ஜாஸ்தி இருக்கும் இன்றைக்கி இருக்கிற டீனேஜர்ஸ்க்கு. அவங்களுக்கு பக்குவமாக சொல்லி கொடுக்குற பழக்க வழக்கங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் முதல்ல கற்றுண்டால் தான் மற்றவங்களுக்கும் சொல்லித்தர முடியும். நற்பவி நற்பவி நற்பவி. நன்றி, வணக்கம்.